கேரளா மாநிலம் திருச்சூர் ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளை கும்பல் பல மாநிலங்களில் குற்ற செயல்களில் ஈடுபட்டது அம்பலமாகி இருக்கிறது. தமிழக போலீசாரிடம் பிடிப்பட்ட கொள்ளையர்களிடம் விசாரணையை துரிதப்படுத்தி இருப்பதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நமக்கு நேற்று காலையில் நமக்கு கேரளா போலீஸ்லேருந்து தகவல் வருது. இந்த மாதிரி எங்கள் திருச்சூரில் இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்தது. அஃபென்ஸ் முடிச்சுட்டு இந்த வெஹிக்கிளில் கிரிட்டா ஒயிட் கலர் கிரிட்டா வண்டி வருது. மேபி இந்த கேங்காக இருக்கும். இவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியில் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் வருது. அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்தெந்த ரோட்லலாம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சிட்டு அந்தந்த ரோட்லலாம் ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ் டீமை போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்கிறோம். எல்லா வெஹிக்கிள்ஸும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் ஒரு வெஹிக்கிள் மட்டும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி சேஸ் பண்ணுறோம். சேஸ் பண்ணுறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸையும் டுவோர்ட்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு வர சொல்கிறோம். வரும்போது நம்ம பிடிச்சிடறோம். இது வரைக்கும் எங்களோட விசாரணை இது வரைக்கும் ஓரளவு முடிஞ்சிருக்கு. நம்ம ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறையா அனலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அனலைசிஸ் பண்ணும்போது ஃபர்தர் க்ளூஸ் வந்தது அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் பீரியடுக்குள்ளே நமக்கு சில மெண்டேட்டரி டைம் இருக்குது. இத்தனை நாளைக்குள்ளே நம்ம ரிமாண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நாங்கள் தேவைப்பட்டதுன்னா நான் கஸ்டடி எடுக்கிற பற்றி யோசிக்கிறோம். இல்லை ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நபருக்கு மகாராஷ்டிராவில் வழக்கு இருக்குது, ஒரு நபருக்கு மத்திய பிரதேசில் வழக்கு இருக்குது, ஒரு நபருக்கு நம்ம கிருஷ்ணகிரியிலே கூட வழக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கும் ஒரு மாநிலத்தில் எக்ஸ்ட்ரா இதாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரே இதை நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது.